Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. அவர் அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாக இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீய்ந்து போய் வேறில்லாமல் உலர்ந்து போயிற்று. இந்த மண் ஆழமாக இராததுனால தான் என்ன? மண் ஆழமாக இராதுங்கிறது மனுஷனுடைய இருதயத்தின் நிலையை குறிக்கிறது. ஆழமில்லாத ஆள், அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறது. மண்ணை பற்றி சொல்லலை, இது ஆளை பற்றி சொல்லியிருக்குது. ஆள் வந்து ஒரு டெப்த்தே கிடையாது. டெப்த் இல்லாத ஆளுகளை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆழம் இல்லாத ஆள், மேலோட்டமாக இருக்கிறாள். ஆழம் இல்லாதன்றால் ஷேலோவாக இருக்கிறது, ஒரு மேலோட்டமாக இருக்கிறது, ஒரு இதாக இருக்கிறது. அதனால தான் கேட்குற வார்த்தை பலன் தர மாட்டேங்குதுன்றார். நிறைய பேர் கேட்ட வார்த்தையில் பலனே இல்லாமல் போயிடுது. ஏன் பலன் இல்லாமல் போகுதுன்னா, இந்த ஆழம் இல்லை, இந்த பிரியம், அவர் பேரில் அன்பு, அந்த ஒரு ஆர்வம், இதெல்லாம் இல்லாமல் இருக்குது. இன்னும் அலசி ஆராயணும், இது உள்ளே போகணும், இதுக்காக நேரத்தை செலவழிக்கணும். நிறைய பேர் பாருங்கள், இதுக்கு நேரத்தை செலவழிக்கிறதே ஏதோ பெரிய ஒரு கடமையாக செய்கிற மாதிரி நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும் எப்படியும் அப்படின்றதுனால வர்றாங்க சிலர்லாம். சரி, வர்றாங்களே, சந்தோஷம், அது வரைக்கும் இங்கே வந்தால் எதாவது நடக்கும் அப்படி வர்றவங்களுக்கு கூட. பட்டு அதிலிருந்து மாறி இன்னும் ஆழமாக போனால் தான் பலன் கிடைக்கும். இது சும்மா வந்ததுனால ஒன்றும் ஆகாது, ஆழமாக போனால் தான் பலன் உண்டாகும் என்பதுதான் உண்மை. மண் ஆழமாக இல்லாதப்போ என்ன ஆகுதான்? வெயில் ஏறுமா, ஏறும்போது அது தீந்து போகுமா. அந்த விதை வந்து தீந்து போய் உலர்ந்து போகும்னு சொல்லப்படுறது. இப்போ வெயில் ஏறுறதுனா என்ன, வெயில் ஏறுறதுனா என்னன்னு விளக்கமும் சொல்லிட்டார் அவர். விளக்கத்தில் என்ன சொல்கிறாரு? வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் துன்பம் வரும்போது இடரல் அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் வெயில் ஏறின போதுன்றதுக்கு அவர் கொடுக்குற விளக்கம், நான் கொடுக்குற விளக்கம் இல்லை, அவர் கொடுக்குற விளக்கம் 21ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. அப்போ வெயில் ஏறுறதுனா வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் துன்பம் வர்றது தான் சொல்கிறாரு. அப்போ வந்து இடரல் அடைஞ்சிட்றான். அவன் வந்து வசனத்தை நம்புகிறத விட்டுறான், வசனத்தில் நிற்கிறத விட்டுறான். நல்லா கவனிக்கணும். உபத்திரவம் துன்பமும் எதனால் வருகுது என்கிறத கவனிக்கணும், அல்லது அதை எப்படி பிசாசு பயன்படுத்துகிறான் என்பதை கவனிக்க வேண்டும். உபத்திரவம் துன்பமும் வந்து நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த உபத்திரவம் துன்பம்ங்கிறது கடவுள் உட்காந்துக்கிட்டு டெய்லி டிசைட் பண்ணிடுறார் யாருக்கு எந்த உபத்திரவத்தை தரலாம், எந்த துன்பத்தை அனுப்பலாம். பார்சல் கட்டி வச்சுருக்கிறார் அங்கே ரெடியாக. அதில் சிலதுலலாம் பேர் எழுதியிருக்கு, சாம் அப்படின்னு. இத்தனாம் தேதி இந்த உபத்திரவத்தை அவனுக்கு அனுப்பு, அப்போ தான் அவன் சரிப்படுவான் அப்படிங்கிற மாதிரி கத்தர் ஏதோ ஆப்ரேட் பண்ணுறதா நினைக்கிறாங்க. கொஞ்சம் நியாயம் இல்லாமல் யோசிக்கக்கூடாது பாருங்கள். கத்தருக்கு வேறு வேலை இல்லையா? கத்தரை இவ்வளவு கீழான ஆளாகிடக்கூடாது நீங்கள். இப்படியெல்லாம் பார்சல் கட்டி வச்சுட்டு, பரலோகத்தில் உபத்திரமும் இல்லை துன்பமும் இல்லை, அவர் கட்டி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டும் இல்லை, இருக்கிறது தானே அவர் கொடுக்க முடியும். அங்கே எதுவும் இல்லை. உபத்திரமும் துன்பங்கள்லாம் இந்த உலகத்தில் ஏற்கனவே இருக்குதுங்க. இது பாவ உலகம். இங்கே இல்லாத கஷ்டமா, இங்கே இல்லாத துன்பமா? இந்த பாவ உலகமாக இருக்கிறதுனால, பாவம் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால நிறையா வந்துடுச்சு. இப்போ வறுமை இல்லாமல் நோய், அது இதுன்னு பல உபத்திரவங்கள், ஏராளமான உபத்திரவங்கள். வேலை இல்லா திண்டாட்டம், அது இது, பணம் இல்லை, காசு இல்லை, வீடு இல்லை, வீடு இருந்தால் தண்ணி இல்லை, இப்படியெல்லாம் ஆயிரத்தெட்டு பிரச்சனை. உபத்திரவத்தின் மேலே உபத்திரவம் இருக்குது. அதுக்கு மேலே ஆளுகள் பண்ணுற காரியம் வேறு, அதுதான் துன்பம். உபத்திரவன்றது இந்த மாதிரி பல விதமான கஷ்டம். துன்பன்றது வந்து இந்த ஆளுகளால் வர்றது. அப்போ இதெல்லாம் வந்து உலகத்தில் ஏற்கனவே இருக்குது. இது ஒன்றும் கடவுள் ஒன்றும் கொண்டு வந்து தர வேண்டியதில்லை. உண்மையாகவே சொல்லப்போனால் பிசாசு கூட பாவத்தை என்னை கொண்டு வந்து உலகத்தில் நுழைச்சானோ அன்றைக்கே அந்த உபத்திரவம் துன்பம்லாம் உள்ளே நுழைஞ்சிருச்சு. மனுஷனுடைய புத்தி மாறிடுச்சு, அவன் சுயநலவாதி ஆகிட்டான், அவன் தனக்காகவே வாழ்கிறவன் ஆகிட்டான். அதனால தான் அந்த உலகத்தில் துன்பமும் உபத்திரமும் நிறையா இருந்துக்கிட்டு இருக்கிறது. உபத்திரவன்றது கஷ்டங்கள், தரித்திரம், நோய், அது இதுன்னு பல விதமான கஷ்டங்கள் இப்போ இருக்குது. அதுதான் உபத்திரவம். துன்பன்றது மற்றவர்களால் ஏற்படுகிற கஷ்டங்கள், ஜனங்களால் ஏற்படுகிற காரியங்கள். இப்படி இதெல்லாம் வந்து பாவத்து நிமித்தமாக உலகத்தில் நுழைஞ்சிருச்சு. பாவ உலகத்தில் இது ஏராளமாக பெருகி கிடக்குது. எங்கே போனாலும்
இதுக்கு ஒன்றும் பரலோகத்திலேருந்து கடவுள் அனுப்ப வேண்டியதில்லை. இது இருக்குதுங்க. இதில் என்னன்னா, இது நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில், இது நம்முடைய வாழ்க்கையை வந்து தொடும்போது, நம்முடைய வாழ்க்கை இந்த உபத்திரவ துன்பத்தை சந்திக்கும் போது பிசாசு இதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறான். நல்லா இதை பயன்படுத்திக்கிறான். எதுக்கு? இங்கே சொல்லியிருக்குது, க்ளூவே கொடுத்துருக்குது. வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே. அப்போ பாருங்க, வசனத்து நிமித்தம் தான் உபத்திரமும் துன்பம். அப்படின்னா என்ன என்ன அர்த்தம்? வசனத்தை உங்களிடத்துலேருந்து எடுத்து போடும்படியாக, நீங்கள் கேட்ட வசனத்தை நம்ப விடாமல் பண்ணுறதுக்காக. ஏன்னா பிசாசுக்கு எல்லாரை விட ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா அதனால தான் அவன் உடனே வந்துடுறான் இருக்குது. அவனுடைய பங்க்சுவாலிட்டி, அவனுடைய எக்ஸ்பர்டீஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதம். கரெக்டாக வருவான் பாருங்கள். அவன் வந்து லேட்டாக வர்றதில்லை. அவன் ஃபாலோ அப்பில் ரொம்ப கில்லடி. நீங்கள் அங்கே அட்ரஸ் கொடுத்தோன்னா அவனுக்கு போய்டுது அட்ரஸ்ஸு கொடுக்காமலே. நேராக அவனுக்கு தெரியும், அவன் உங்கள் வீட்டில் முதல்ல வந்து நிற்பான். இப்படி தான் வேலை செய்கிறான் அவன். அவன் ரொம்ப பங்க்சுவலாக இருக்கிறான், ரொம்ப கரெக்டாக வந்து அட்டன் பண்ணுறான், அவனுடைய வேலையை ரொம்ப கரெக்டாக செய்கிறான் அவன். ஏன்னா அவனுக்கு அதுதான் ஒன்று சான்ஸு கெடுக்கிறதுக்கு. அவனுக்கு தெரியும் இந்த வசனம் தான் உள்ள வேலை செய்யணும்னு. எதை அனுமதித்தாலும் பரவாயில்ல, இந்த வசனத்தை மட்டும் உள்ள அனுமதிச்சிடக்கூடாது. இந்த வசனம் போச்சுன்னா 30, 60, 100மா பலன் உண்டாயிடும், வெற்றி உண்டாயிடும், வாழ்க்கை உண்டாயிடும். நரகம் போல் இருக்கிற வாழ்க்கை பரவம் போகிற ஆகிடும். அப்புறம் அவனுக்கு அங்கே வேலை இல்லாமல் போயிடும், அவனுக்கு அங்கே அனுமதி இல்லாமல் போயிடும். இதெல்லாம் பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், இந்த வசனத்தின் நிமித்தமாக, இந்த உபத்திரம் துன்பமெல்லாம் இந்த வசனத்தின் நிமித்தமாக தான். இந்த வசனத்தை நம்மிடத்துலேருந்து எடுத்து போடுவதற்காக நடக்கிற வேலைகள். அப்போ ஒரு கஷ்டம் வாழ்க்கையில் உண்டாகும்போது ஒரு அதைரியம் உண்டாகுது பாருங்கள். உண்டான உடனே என்ன வருது யோசனை? என்ன பிரயோஜனம்? கர்த்தரை நம்பினேன், கர்த்தருக்காக வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன், கர்த்தருக்காக எல்லாம் பண்ணேன், கடைசியில் பாரு எப்படி இருக்குது இப்போது வாழ்க்கை அப்படின்னு தான் ஆகிடுது. எனக்கு கூட அந்த மாதிரிலாம் நெருக்கடி உண்டாயிருக்குது. கஷ்டம் உண்டாகணுன்னு நான் கூட யோசிச்சிருக்கிறேன். என்னடா அது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, தலைவலி நமக்கு எதுக்கு, வேறு எங்கேயாவது போய் என்னமாதிரி பண்ணுவோம், இவ்வளோ கஷ்டமாக இருக்குதே, ஒரு ஆளும் சரி கிடையாது, யாராலையும் முடியல, நம்ம என்னத்தை பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அதைரியம் பாருங்கள். அதோட பல கஷ்டங்கள் பாருங்கள். அது இல்லை, இது இல்லை, ஒரு வசதி இல்லை, ஒரு எதுவும் இல்லை, செய்ய நினச்சது ஒன்றும் செய்ய முடியல. இந்த மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணால் ஒரு மரியாதை இல்லை, ஒரு இது இல்லை, அதுக்கு கவனிப்பார் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு காரியத்தை நடப்பிக்கிறதுன்றது அவ்வளோ கஷ்டம் பாருங்கள். எந்த வரவேற்பும் இல்லை, யாரும் ஒன்றும் பெருசாக அவங்கள பாராட்டல, தட்டி கொடுக்கல, யாரும் கை தட்டல, யாரும் ஒரு நல்லா இருக்குதுன்னு கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. எதுவும் ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இவர் தெரில என்னன்னு தெரில, சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்ட்டு போயிடுவான். கேட்டேன் ஆள் பிரசங்கம்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, மூக்கு மொழியும் ஒரு மாதிரி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, ஆள் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறாரு. இவரெல்லாம் சரி கிடையாது. இதுதான் நார்மல் பேச்சு பாருங்கள். அந்த காலத்தில் இப்படி தான் பார்த்தோன்னே பார்த்தே சொல்லிடுவாங்க. அவங்களாம் பெரிய டாக்டர் மாதிரி அவங்க. அவங்களாவது நாடி பிடிச்சி சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்தோன்னே சொல்ல பெரிய தீர்க்கதரிசிகள். சரி கிடையாது, எல்லாம் ஒன்றும் உதவாது. எப்படி இருக்கும் பாருங்கள், உபத்திரவம் துன்பம். ஆனால் வசனம் உள்ளே போன வசனம் வந்து பலன் கொடுக்கணுன்னா இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வர வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் பொருட்படுத்தாமல் வசனத்தை பத்திரமாக உள்ளே வச்சுக்கிட்டு இருந்து அதுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருந்து எந்த உபத்திரவத்தையும் கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கணும் பாருங்கள். அப்படி தான் ஒரு அம்மா சொல்கிறாங்க. அந்த அம்மா அவங்க ஹஸ்பண்டு நல்லா தண்ணி இன்னி அடிச்சுட்டு ஜாலியாக இருப்பாராம் பாருங்கள் அந்த காலத்தில். இது ஒரு நடந்தது ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னால். அவர் பாட்டுக்கு தண்ணி அடிச்சுட்டு அவர் அதிகாரி ஜாலியாக பயணம் பண்ணிக்கிட்டு அங்கங்கே போயிட்டு வந்துட்டு போன இடத்துலலாம் நல்லா சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு அப்படி இருப்பாராம். இந்த அம்மாவுக்கு பிடிக்காமல், இந்த அம்மா ஒரு ஆவிக்குரிய சகோதரி, வந்தோடனே கேள்வியெல்லாம் கேட்கும், சண்டை போடும் அவர்கிட்ட. அவருக்கு அது பிடிக்கல. என்னமோ சொல்லியிருக்குது, பிள்ளைகள்லாம் படிக்க வேணாமா, அது பண்ண வேணாமா, நீங்கள் எப்படி இருந்தால் எப்படின்னு என்னமோ சொல்லியிருக்குது. அவர் சொன்னாராம், போச்சல் மாடு மேய்க்க அப்படின்னாராம். பிள்ளைகளெல்லாம் மாடு மேய்க்க போச்சல்லுன்னாராம். அது மாடு மேய்க்க போ சொல்லுன்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு வந்தது பாருங்கள், என் பிள்ளைகள் எல்லாரையும் எம்ஏ படிக்க வச்சு காமிக்கிறோம் கண்ணுக்கு முன்னால் நான் அப்படின்னு சொல்லி சபதம் ஏற்று படிக்க வச்சே காமிச்சிருச்சு அந்த அம்மா. எல்லோரும் நல்லா படித்து வேலை வந்து பெரிய பதவியில் வந்தாங்க. ஏன்னா அந்த வார்த்தை வந்து இந்த அம்மாவை மட்டம் தட்டி, இந்த அம்மாவுடைய முயற்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ என்ன பண்ண போகிற, ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றால் அப்படின்னு சொல்லத்துக்கு
உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை. பிசாசு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் பாருங்க. இந்த அம்மாவை தரமட்டமாக்குறதுக்கு, நம்பிக்கையற்றவர்களாமாக்குறதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கலாம் அந்த அம்மா வேணும்னா அன்றைக்கி பூரா. அதை செய்யாமல் அந்த அம்மா ஒரு சபதத்தை ஏற்றுச்சு, நான் பண்ணி காமிக்கிறேன் பாரு, உன் கண்ணு முன்னால் இதை நான் செய்து காமிப்பேன்னு சொல்லி செய்து காமிச்சிட்டாங்க அந்த அம்மா. வெயிலுக்கு வருவோம். வெயில் ஏறுறது, வெயில் ஏறுனா தீஞ்சிருது. ஆனால் அதே வெயில் இல்லாமல் செடி வளரவும் வளராது. நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க வெயிலை? வெயில்னால தீஞ்சு போகிறவங்க தீஞ்சு போவாங்க, வெயில்னால வளர்கிறவங்க வளருவாங்க. நான் வெயில் எப்படி எடுத்துக்கிறேன்னா பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். நான் வெயில் எப்படி நினைக்கிறேன்னா நல்லது. திருப்புங்க ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரம் என்ன பண்ணுதான்? உபத்திரவம் பற்றி தானே சொல்லியிருக்குதாங்க. இயேசு ஊமையில் என்ன சொல்கிறாரு? உபத்திரவம் துன்பம் வந்த உடனே இடரில் அடைகிறார்கள்னு. இங்கே இவர் சொல்கிறாரு, இவர் பார்க்காத உபத்திரவமா? போன இடம்லாம் அடி உதலாம் வாங்குறாரு, சிறைச்சாலெல்லாம் போடுறாங்க, இல்லாத கஷ்டம் கொடுக்குறாங்க, யூதர்கள்ட்ட பிரச்சனை, புறஜாதியார் மூலமாக பிரச்சனை, எல்லார் மூலமாக பிரச்சனை இவருக்கு. அது மாதிரி தான் நம்மளுக்கும் சிலருக்கு பிரச்சனைக்கு வேறு ஆளுக்கு தேவையே இல்லை, அவங்க வீட்டிலே இருக்கிறாங்க ஆளுங்க. இப்படிப்பட்ட வீடு இருக்கும்போது வெளியாலே தேவையில்லை பிரச்சனைக்கு. சிலருக்கு பிசாசு கூட தேவையில்லை, இவங்க வீட்டில் இருக்கிறவரை ஆளை வாழ ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது வீடுகள் சிலது. சில இடங்களில் அவங்களுடைய சொந்த சமுதாயம், அவங்க வாழ்கிற அந்த சமுதாயம், அந்த சூழ்நிலை, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, மற்றும் ஈவன் கிறிஸ்தவ மக்கள், சுற்றி இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் கூட அப்படி அதைரியப்படுத்துகிற விதத்தில், ஆளை ஒன்றும் இல்லாத விதத்தில் பேசி உபத்திரம் கொடுக்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, துன்பத்தை உண்டாக்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. என்ன பண்ணுது உபத்திரம்? உபத்திரவும் பொறுமையையும். உபத்திரம் வரும்போது நல்லா கற்றுங்க, பொறுமையை கற்றுக்கிறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உபத்திரம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம். என்ன சொல்கிறாரு? இந்த உபத்திரவத்துக்கிட்ட நான் பயந்து ஓடுறதில்ல, இதெல்லாம் கடைசியாக முடிஞ்சு எல்லாம் போகும்போது இதன் மூலமாக நான் முன்னே இருந்ததை விட இன்னும் ஸ்ட்ராங்காக ஆயிடுவேங்கிறார். இது என்ன ஒன்றும் இல்லாமல் ஆக்க போகிறதில்ல, இது மூலமாக பொறுமை உண்டாகும், பொறுமை பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குகிறது. அதனால் இது மூலமாக நம்பிக்கை எழுந்துட போகிறதில்ல, கடைசியில் இந்த உபத்திரவம் எனக்கு நம்பிக்கையை அதிகரிக்க தான் உதவ போகிறத ஒழிய எனக்கு இருக்கிற நம்பிக்கையை ஒழிக்க உதவாது. இது நீங்கள் தீர்மானிக்கணும் எப்படி உங்கள் உபத்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. உபத்திரம் இருக்குதுங்க இந்த உலகத்தில், ஆனால் அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, எப்படி எடுத்துக்க போகிறீங்க, அதை எப்படி அதை பயன்படுத்த போகிறீங்க. வெயில் அடிக்குது, சிலதை தீக்குது, சிலதை வளர வைக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அடிக்கட்டும் வெயில், அதை நல்லா யூஸ் பண்ணி, வெயில் அடித்தா என்ன, போதுமான அளவுக்கு தண்ணி கொடுத்தா அது ஓகே, ஒன்றும் பண்ணாது. ஆவியானவர் உள்ளே இருக்கிறாரு, அவர் கொடுக்குற சமாதானத்தை சந்தோஷத்தை நிறைய தண்ணி மாதிரி பிடிச்சி விட்டா இந்த வெயில் ஒன்றும் நம்மளை ஒன்றும் தீச்சு ஒன்றும் பண்ணிடவே பண்ணாது. அந்த வெயிலை யூஸ் பண்ணி நல்லா வளர்ந்துக்கலாம் நம்ம. பாருங்கள், இந்த மாதிரி உபத்திரவத்தின் மத்தியில் நிறைய கற்றுக்கிட்டேன் நான், அப்படி தான் சொல்லணும். உபத்திரம் வந்தால் தான் கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்போ உபத்திரம், இப்போ எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் பத்தாது, ஆனால் கற்றுக்கிறது நிறையா இருக்குது. பிஹெச்டி அளவுக்கு உபத்திரம் வரணும் நமக்கு, அப்போ தான் கற்றுக்க முடியும். உபத்திரம் வந்தால் தான் கற்றுக்கணும் இல்லை, ஆனால் வந்ததுன்னா அதன் மூலமாக நிச்சயமாக அதை வேஸ்ட் ஆகிடக்கூடாது. உபத்திரவத்தை அது வந்தது வேஸ்ட்டுன்னு ஆகிடக்கூடாது, அதை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணி, அதை பாசிட்டிவ் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி, அதை முன்னேற்றத்துக்கு ஒரு படியாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென். இருக்கீங்களா? அப்போ பாருங்கள், உபத்திரமும் துன்பம் இது பல விதங்களில் வருது. சில நேரத்தில் உள்ளேயே ஒரு டிப்ரெஷன் உண்டாயிடுது. நான் கூட அனுபவிச்சிருக்கேன் ஓரளவுக்கு. உள்ளேயே ஒரு மனசோர்வு, முடியாது, அவ்வளோதான், இதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு மனசோர்வு. பாருங்கள், இதெல்லாம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் பிசாசு நல்லா யூஸ் பண்ணுவான், நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு? பொறுமையை கற்றுக்கொண்டு நம்பிக்கையை வளர்க்குறதுக்கு, உறுதியை வளர்க்குறதுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாம். பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையலாம். சரி, வெயிலில் தீகிறதுனா என்னென்னு பார்த்தோம்? உபத்திரம், துன்பம். அதை பாசிட்டிவாக எடுத்து, அதை பாசிட்டிவாக நாம் பயன்படுத்துகிற விதத்தில்
இருக்குது நம்முடைய வெற்றி. சரி, அந்த உபத்திரவம் துன்பம் கூட வசனத்தினால தான் வருது. வசனத்தை ஒழித்து போடுறதுக்கு தான். பிசாசுக்கு தெரியும் வசனம் இருந்ததுன்னா இவன் பெரிய ஆளாயிடுவான்னு தெரியும். வசனம் தான் நம்மளை பெரிய ஆள் ஆக்குது. இருக்கீங்களா? வசனம் தான் உள்ளே போய் அதுதான் வேலை செஞ்சு நம்மளை பெரிய ஆள் ஆக்குது. அதனால் அதை எடுத்து போடணுன்னு பார்க்குறான். நீங்கள் அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு வெற்றியை பெறுறத வேலையை பார்க்கணும். சரி, கடைசியாக இந்த ஆழமில்லாததுனாலும் வெயில் அடித்து தீஞ்சு போகிறதுனாலும் ஏற்படுகிற இந்த பாதிப்பை எப்படி சரி செய்வது? ஆழமில்லாமல் விதை அழிஞ்சு போகுது, வேறு விடாமல். அது மட்டும் இல்லாமல் ஆழமில்லாதது மட்டும் இல்லை, வெயில் அடிக்கிறதுனாலும் தீஞ்சு போகுது. இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி தவிர்க்கிறது, எப்படி இதை மேற்கொள்ளுகிறது? ஒரே வழி தான். இது என்னென்னா, ஒரு பெரிய தரமான ஒரு தீர்மானத்தை வாழ்க்கையில் எடுக்க வேணும். என்ன தீர்மானம்? நான் வாழ்க்கையில் மேலோட்டமானவனாக இருக்க போகிறதில்ல, ஆழமில்லாதவனாக இருக்க போகிறதில்ல, நல்லா ஆழமாக போகிறேன். கர்த்தருடைய வார்த்தையில் ஆழமாய் போகிறேன், முழுமையாக என்னை ஈடுபடுத்தி கொள்ள போகிறேன், முழுமையாக இதுக்கு நான் அர்ப்பணிக்க போகிறேன். நிறைய பேர் இருக்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க, வந்துங்க வாரத்தில் 1 மணி நேரம் வர்றதே தான் பெரிய காரியம், பொழப்பை கவனிக்க வேணாமா அப்படின்றாங்க. பொழப்புக்காக 6 நாளும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் வேலை செய்கிறேன்னாக்கும். நான் அவங்களுக்கெல்லாம் சொல்கிறது இதுதான், ஒரு நாள் இதுக்கு செலவழிச்சிங்கன்னா அந்த 6 நாள் அப்புறம் 5 நாள் ஆகும், 5 நாள் அப்புறம் 4 நாள் ஆகும், 4 நாள் 3 நாள் ஆகும், 3 நாள்லேயே 6 நாளில் சம்பாதிக்கிறதுக்கு மேலே சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவீங்க நீங்கள். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னு எழுதியிருக்குது. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், உழைப்பால் நீதிமான் பிழைப்பான்னு எழுதியில்லை. சில பேர் அதை தெய்வ வாக்கு மாதிரி உழைப்பே தெய்வம் அப்படின்ற. கிடையாது, உழைப்பு இல்லைங்க தெய்வம். தெய்வம் வந்து உழைப்பை ஆசீர்வதிக்கிற தெய்வம். அவர் உழைப்பை விட பெரியவர். அவர் உழைப்பின் மூலமாக நமக்கு எதிர்பார்க்கிற பலனை காட்டிலும் அதிக பலனை உண்டாக்குகிறவர். இது பலன் வந்து ரொம்ப அமோகமாக இருக்கும். 30, 60, 100 நான் சொன்னேன் இல்லையா, 20 வந்தாலே பெரிய பலன்ன்றாங்க, மேக்சிமம்ன்றாங்க. அது கூட நிறைய பேருக்கு வராதுன்றாங்க. இது மினிமமே 30 வருது, 100 வந்தால் என்ன ஆவீங்க? மிகுந்த பலன். அதனால் நான் சொல்கிறேன், மற்ற எல்லாத காட்டிலும் இதுக்கு முக்கியத்துவம் இடத்தை கொடுங்க. இதுக்கு இடத்தை கொடுத்து இதை முதலாவது வையுங்கள். ஆழமாக போங்க, இதில் ஆழமாக சிந்திங்க, ஆழமாக இந்த காரியங்களை அலசி ஆராயுங்கள், ஆழமாக உங்களை அர்ப்பணியுங்கள். உங்கள் இருதயத்தில் விசுவாசம் உண்டாகட்டும், இருதயத்தில் ஒரு அர்ப்பணிப்பு உண்டாகட்டும். உள்ளபூர்வமாக உணர்வுபூர்வமாக ஆண்டவர் ஆராதித்து, ஆண்டவரை துதித்து, அவரை நேசித்து, அவருக்காக வாழ்ந்து, அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அதன்படி நடவுங்கள். உள்ளம் இதில் அர்ப்பணிக்கப்படட்டும், உள்ளம் அப்படிப்பட்டதாக இருக்கட்டும். அப்படி ஆழமாக போகும்போது எதுவும் இதை கெடுக்கவே முடியாது. 30, 60, 100 பலன் உண்டாகும். வாழ்க்கையில் உபத்திரவம் துன்பம் வந்து நம்மளை வந்து ஒன்றும் பண்ணிடாது. வாழ்க்கையில் பல சிங்கங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும், பல ராட்சதர்களை வீழ்த்த வேண்டியது இருக்கும். எல்லாம் வீழ்த்திட்டு தான் தாவீது ராஜாவானான். அவன் சொல்கிறான், நான் கரடி ஏற்கனவே பார்த்துட்டேன், கையாலே கழிச்சு போட்டேன்ன்றான். சிங்கம் ஒரு தடவை வந்து அதையும் அதே தான் அடித்து போட்டேன். இப்போ இவன் வர்றான், இவனையும் நான் அடிப்பேன், இவனையும் தலையை சீவி ஆகாயத்து பறவைகளுக்கு இதை போடுவேன்றான். அவன் ராஜாவாக வர்றதுக்கு முற்றிலும் தகுதி பெற்றுவேன். ஐயோ சிங்கன்றவன் எப்படி ராஜாவாக வரலான்னு சொல்லுங்கள்? அந்த மாதிரி ராஜா எனக்கு வேணாங்க. ஐயோ கரடின்னு பள்ளிக்கு கூட பயந்து ஓடுறாங்க எல்லாரும். அந்த மாதிரி காலமாக இருக்குது. ராஜாவாக வர்றவன் எப்படி இருக்கணும்? ஹலோ சொல்லாங்க, வேண்டாங்க எனக்கு ராஜாலாம் வேணாங்க, நான் கூஜாவாக இருந்துட்டு போகிறேன். வேதம் சொல்லுது நம்ம எல்லாருமே ஒரு ராஜான்னு. அப்போ ராஜானா அந்த ராஜாக்குரிய குணம் என்ன? எது ஒருத்தனை ராஜாவாக இருக்கிறதுக்கு தகுதியை கொடுக்குது? கரடியை பார்த்தவன ஓடுறதா? கரடியை கையாலே கிழிச்சு எறிஞ்சிருவேன் நான் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். சிங்கமா அதை அடித்து அடிச்சிடறேன் பாருங்க நான்ன்றதா. ராட்சதனா அது எவ்வளோ உயரமாக இருக்கட்டும், எவ்வளோ பெரியவனாக இருக்கட்டும், ரொம்ப வசதியாக போச்சு, கண்ணை மூடிட்டு கல் எடுத்து அடித்தா கூட டப்புன்னு போயிடும், அவ்வளோதான். சின்னதாக இருந்தால் தான் கவலைப்படணும், பூந்து வந்து ஓடிடுவான். இவன் குனிய கூட முடியாது, அவ்வளோ உயரம் இருக்கான். எல்லாம் அவுட்லுக்கில் தான் இருக்குது, விசுவாசத்தில் தான் இருக்குது. எத்தனை பேர் ராஜான்றீங்க? அப்போ எல்லா கரடி சிங்கம் உபத்திரவம் துன்பம்
வாழ்க்கையில் எல்லாம் இடையூறுகள் மலைகள் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி கர்த்தர் சொல்கிறார், கூர்மையான பற்களை உனக்கு தர்றேன், இந்த மலைகளை எல்லாம் பதறாக்குவாய் நின்றாரு. வாயை கர்த்தர் எலும்பையும் கரியும் மெல்றதுக்கு தரல, அவருடைய வார்த்தையை சொல்லி வாழ்க்கையில் ஜெயத்தை எடுக்கிறதுக்கு, வெற்றியை உண்டாக்குறதுக்கு, தோல்வியாக இருக்கிற வாழ்க்கையை வெற்றியின் திசைக்கு திருப்புவதற்காக தந்திருக்கிறார். வாயை ஸ்டியரிங் வீல் மாதிரி கொடுத்துருக்கிறாருங்க. இப்படி போகிறது பிடிக்கலையா, இது பிடிக்கவே இல்லைன்றீங்களா, திருப்புங்க. பெரிய கப்பலை சிறிய சுக்கான் திருப்புது, அப்படியே உங்கள் நாவும்னு சொல்லியிருக்குது. இந்த பெரிய கப்பலை இந்த சின்ன நாவு இங்கே தான் ஸ்டியரிங் வீல்ல இருக்குது. இது எப்படி இருந்தீங்கன்னா அப்படியே திரும்பும் மொல்லமாக. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த டைரெக்ஷனில் போகணுமோ அவன் விரும்புகிற இடம் எதுவோ அதுக்கு நேராக செலுத்தலாம் அப்படியே சொல்லியிருக்கு. வாசித்து பாருங்கள். எங்கே போகணுன்னு விரும்புகிறீங்க, எப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க, வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க, வார்த்தை இந்த விதை உள்ளே போட்டும் அது வாயில் வரட்டும். நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே போகலாம். நீங்கள் எதை அடையணுமோ அதை அடையலாம், எப்படி வாழணுமோ அப்படி வாழலாம். வெற்றி உங்களுடையது.